இந்த பாடல் அகத்தியரால் எழுதப்பட்டது. இதுல முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, வலையொத்த வினை கலையொத்த மனம். என்னோட மனசு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு புண்ணிய காரியங்கள் பண்ணிட்டு கூட திருப்பி இங்க இருந்து வெளியே போன உடனே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து சூழ்ந்துருக்கு. அது எப்படி சூழ்ந்துருக்குது அப்படின்னு சொன்னா, வலை மீன் வலை தாண்டிருக்கோம்ல, அதுல கிளைமானோட தூக்க மாட்டேன் என்ன ஆயிடும், அதை பிச்சு எடுக்கவே முடியாது. அது போல என்னுடைய பிரச்சனைகள்லாம் இருக்குதாயே, அந்த வலையொத்த வினை கலையொத்த மனம், இது எல்லாத்தையும் எனக்கு வந்து போகணும். அதுதான் எனக்கு அதுக்கு முன்னாடி பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த தயிருக்கு ஈக்குவலா சொல்வார். அந்த ததிக்கிணை அப்படின்னு சொல்லிட்டு தயிருக்கு ஈடா சொல்வார். எப்படி அப்படின்னு சொன்னா, நான் வந்து இந்த பிறவி தரையில பிறந்துட்டேன், அந்த தயிர் நம்ம கடைஞ்சதுக்கு அனுபவம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ மிக்சியில இல்லை, முதல்ல மத்துல அதுல கடைஞ்ச அனுபவம் நமக்கு வந்து இருக்கும். அந்த அனுபவத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுல அந்த அந்த ஆடைகள் எல்லாம் போட்டு பாலெல்லாம் போட்டு நம்ம கடைய அந்த மத்துல அது ரொம்ப கஷ்டப்பட்டு, அதனால அந்த கஷ்டத்திலிருந்து அந்த பாத்திரத்திலிருந்து வெளியே வர முடியாதுன்னு அந்த மத்தோட கூட சேர்ந்து கஷ்டப்படுற மாதிரி என்னால் இந்த உலக வாழ்க்கையில இருந்துட்டு இவ்வளோ துன்பத்துல என்னால் சேர்ந்து கஷ்டப்பட முடியலம்மா. எனக்கு இந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிட்டு அப்பப்ப சின்ன சின்ன சந்தோஷமா வருது. எனக்கு அந்த சந்தோஷம் தேவையே இல்லை. நித்தியமான அந்த ஆனந்தம் அதாவது துக்கம் தொடராத மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கணும் தாயே, அதற்கு நீ வழி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் அமைந்திருக்கு. இப்ப இந்த 9வது பாடல் வந்து வைடூரியம் பற்றினது. அதுல சொல்றாங்க, அதை இதை முடிச்சுட்டு நீங்க பண்ணலாமா, இல்லை அங்கே முடிச்சுட்டு